தமிழகத்தில் தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடித்து வருகிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு தயாராகும் ஒரு விதத்தில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சார யுக்திகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தேர்தல் பணி தொடர்பாக தற்பொழுது பாஜக தலைமை தரப்பிலிருந்து 5 புதிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான உத்தரவை அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம். தற்பொழுது BL சந்தோஷ் அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின்படி அமைத்து நிற்கக்கூடிய இந்த 5 குழுக்கள் என்னென்ன, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, யார் யார் அதற்கு தலைமை பொறுப்பேற்க இருக்கிறார்கள், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்றைய தினம் பாஜகவினுடைய இந்த மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் 2026 தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிரப்பட்டது. குறிப்பாக இந்த தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும், அதற்கான ஒரு குழுக்களை அமைத்து தற்போது BL சந்தோஷ் உத்தரவிட்டிருக்கார். இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் 5 முக்கிய தலைவர்கள் இந்த குழுக்கள் இடம்பெற்றிருக்காங்க. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதுபோல வானதி சீனிவாசன், ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், தற்போது பாஜக மாநில தலைவருடைய நயினார் நாகேந்திரன் 5 பேருமே இந்த குழு இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய சூழல் பற்றி விவரங்களை பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தொடர்பாக குழு அமைத்து அவரை இதை கண்காணித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேம்பாட்டு மற்றும் பட்டியலின சிறுமிகளின் கல்வி முன்னேற்றம் பற்றி தகவல்களை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்வது தொடர்பாக ஒரு குழு அமைத்து அதை அவர் கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய நபர்கள் அதுபோல சமுதாய தலைவர்களை சந்தித்து அவர்களும் நட்பு முறைகளை வலுப்படுத்தி தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாகவும் அதாவது சமுதாய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் ஒரு குழு அமைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த அனைத்து பொறுப்புகளையும் கண்காணித்து தேர்தல் பணியில் முழு வீச்சில் செயல்படவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றப்பட்டு அதனுடைய முக்கிய விவரங்களையும் மக்களிடம் எடுத்து சென்று அதை வாக்காக மாற்ற வேண்டும் ஒரு கருத்தை BL சந்தோஷ் அனைவரும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த குழுவினுடைய நடவடிக்கைகளை மாதம் கட்சியின் தலைமைக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் BL சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த 5 குழுக்களும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும். அதுபோல நயினார் நாகேந்திரனுடைய அந்த பரப்புரையின் போதுமே இந்த 5 குழுக்களும் அந்த விளம்பரம் அதுபோல தமிழக தேர்தலுடைய அந்த சூழல் பற்றி எடுத்து வைத்து அதை தேர்தல் பிரச்சாரமாக அவர்கள் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.